மாவட்ட வாரியாக டூர் போகலாம்னு சொன்னால் கூட டூர் போகக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். ஏன்னா அந்த குழுவில் நான் உறுப்பினராக இருக்கனால அவருக்கு அது பிடிக்கலை. இந்த கொஞ்சம் கேளுங்க, சபரீசனுக்கு நீ கண்டா பிடிக்காது. இன்னைக்கு கூட ஒரு காணொலி போட்டு இப்படி சொல்லும்போது அந்த அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் அத்தனை பேர் ஸ்டாலின் தான் அடைக்கலாம். இப்போ KKSஆர் அரசியலை கெடுத்தார். இந்த மாதிரி ஆட்களை இன்னைக்கு வரை செந்தில் பாலாஜி வரைக்கும் அவரும் அவர் மருமகன் தான் இதெல்லாம் செஞ்சது. எதாலும் பாஜக ஓடி வந்துடும், பாஜக ஓடி வந்துடும், மதவாதம் வந்துடும். நேற்று கேரளாவில் என்ன நடந்தது தெரியுமா? கேரளாவில் அது பதவி பிரமாணங்கள் சொல்லுவாங்க. ஆனால் கையெழுத்து போடுறாங்க இல்லையா, அந்த அந்த உறுதிமொழியை கையெழுத்து போட்டு அப்பம் போடும்போது இவர் இந்து யாரு? தாமோதர மேனன் சதீஷன், வடசேரி தாமோதர மேனன் இவர் இங்க மூகாம்பிகை கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி போவார். மூகாம்பிகை கோவிலுக்கு கர்நாடகா கையெழுத்து போடும்போது பகட்டா கிராஸ் போட்டு கையெழுத்து போட்டார். ஆனால் திட்டங்கள் எப்படின்னா மத்திய சர்க்கார் பணம் வருது, வரி பணம் வருது, ஏதாவது செஞ்சுதான் தீரணும். சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு ஊழல் தான் இருக்கக்கூடாது. அது குவிக்க அந்த பணத்தில் நீங்க டெண்டர் விடுவீங்க, அதுல இவ்வளவு ஊழல் பணம் கொடுங்க, இலவசம் கொடுக்குறோம், ஒரு டெண்டர் போடுவீங்க, அதுல இலவசம், அதுதான் தப்புன்னு சொல்றோம். பெண்கள் நலத்திட்ட உரிமை தொகை அதை மே மாசம் வரைக்கும் கொடுக்கணும், ஓட்டு போடணும், நினைச்சிட்டே இருக்கணும். திமுக பணம் கிடைச்சது, உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும், ஸ்டாலின் முதலமைச்சர், அதுக்கு தான் கொடுத்தீங்க, வேற ஒண்ணு. ஸ்டாலின் குடும்பம், ஸ்டாலின் மருமகன், ஸ்டாலின் குடும்பமே உயர்ந்த ராஜ குடும்பம். அது எலிசபெத் குயின் சம்பந்தப்பட்ட அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் அந்த உயர்ந்ததுக்கு போயிட்டு கலைஞரையும் முரசொலி மாறியும் திட்டுறீங்கன்னா என்னங்க யோசனை பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பாஜக நிர்வாகி மற்றும் அரசியலாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் சந்திப்பு வாருங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இது சரியா? இது தர்மமா? இது நியாயமா? மே 4ஆம் தேதி திமுக கட்சியை ஐசியூவில் இருந்தத அதுக்கு உயிர் கொடுத்து வெளியே வர முயற்சிங்க, சரியா? பாஜக ஐசியூல இருந்த கட்சி சார். எது சார்? மே 4ஆம் தேதி. எது சார்? திமுக சார். ஆமா, ஐசியூக்கு தான் போகணும்னு நாங்க விரும்புறோம். நீங்க விரும்புறீங்களா? ஆமா. ஆனா நீங்க சார்ந்த கட்சி என்ன பண்ணுச்சு? அதிமுகவையும் திமுகவையும் கூட்டணி வச்சு அது தமிழகத்துல அரசு அமைக்க பார்த்து, இது நியாயமா சார்? நீ கதை மகாராஷ்டிரா செஞ்ச கதை இங்க செய்யற பார்க்க நியாயமா? நீங்க கதை எழுதிட்டு இருக்கீங்க, பொதுவத்துக்கு நல்லா கதை எழுதுங்க. உங்க இஷ்டத்துக்கு கதை எழுதுறதுக்கு மர்ம நாவல் மாதிரி பாஜக கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறாப்புல இல்லை. அப்படியான உண்மையில் கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது. ஹைட் ஆஃப் கொஞ்சம் தூசியில கூட உண்மை கிடையாது. இது தமிழகத்துல நடக்கல. இது தமிழகத்துல நடக்கல. தமிழகத்துல இந்த கூத்து நடக்கலன்றீங்களா? கூத்துனா பாஜக ஒன்றும் செய்யலையேங்க சார். இது எப்படி சார் இந்த கூட்டணி எப்படி சார்? நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. பாஜக இல்லை, ஒரே வார்த்தை சொல்லி, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரே வார்த்தையில ஆமா, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நீங்க கதை எழுதிட்டு இருக்காதுங்க. கேள்வி, நல்ல கேள்வி கேளுங்க. சரி சார். அது உண்மையிலே நீங்க 2014 திமுகவில் இருந்தீங்க. 2014 அதுதான் சொல்றேன். 21 வரைக்கும் கரெக்டா தான் சார் சொல்லுவேன் எப்பயுமே. என் டேட்டா என்னைக்கு தப்பாகுது. அப்ப பாராளுமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைந்தது 40 தொகுதிகள். ஆமா. அந்த தோல்விக்கு காரணம் என்னன்ட்டு ஒரு குழு அமைச்சாங்க. அதுல நீங்க இருந்தீங்கல்ல? அப்ப அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? அந்த குழு அமைச்சாங்க. தலைவர் கலைஞர் என் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் கொண்டவர். எப்பவும் ஒரு விஷயம்னா நல்லா செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை மேலே இருக்கு. ஸ்டாலினுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. 6 பேரோ 7 பேரோ குழு அமைச்சாங்க.
மூத்த தலைவர் கல்யாண சுந்தரம், கலசபாக்கம் திருவேங்கடம் போன்ற ஆளுகள்லாம் மூத்த தலைவர். அந்த கால அண்ணா காலத்தால் குழு அமைச்சு எல்லாமே பெட்டிஷன்கெல்லாம் வந்திருந்தது. இந்த பெட்டிஷன்ஸு எங்கிட்ட ஒப்படைக்கவே ஸ்டாலின் இல்லை. கலைஞர் அந்த பெட்டிஷன்ஸ் வாங்கினியா சண்முகநாதன்கிட்ட இருக்குன்னு சொன்னார். சண்முகநாதன்கிட்ட கேட்டால் ஸ்டாலின் வாங்கிட்டு போயிட்டாருன்னாரு. அந்த பெட்டிஷன்ஸை நாங்கள் படிக்கலை. கொஞ்சம் கேளுங்க. பிறகு நாங்கள் மாவட்ட வாரியாக டூர் போகலாம்னு சொன்னால் கூட டூர் போகக்கூடாதுன்னு ஸ்டாலின் சொல்லிட்டார். ஏன்னா அந்த குழுவில் நான் உறுப்பினராக இருக்கனால அவருக்கு அது பிடிக்கலை. இந்த கொஞ்சம் கேளுங்க. சபரீசனுக்கு என்னை கண்டா பிடிக்காது. இன்னைக்கு கூட ஒரு காணொலி போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த குழுவில் நான் இருக்கிறது அவருக்கு பிடிக்கலை. பிறகு கடைசியில் அறிக்கை நான் தான் தயார் பண்ணேன். எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. அப்புறம் டைப் பண்ணி சச்சிதானந்தம், ஈரோடு சச்சிதானந்தம் நாங்கள் தான் தயார் பண்ணோம். அந்த குழு அறிக்கையின் பிரகாரம் ஒரே ஒரு பரிந்துரை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 36 மாவட்டமாக தமிழ்நாட்டில் அப்போ. ஆமாம், அப்போ 36. அப்போ வந்து கம்மியாக தான் இருந்தது. 65, 66 மாவட்டமாக திமுக மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த குழுவில் பல்வேறு பரிந்துரைகளை கொடுத்தோம். இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்களாக இருக்கின்றார்கள், ஆதிக்கவாதிகளாக இருக்கின்றார்கள், கட்சி உறுப்பினர்களை மதிப்பதில்லை, கட்சி நிர்வாகிகளை மதிப்பதில்லை. அதே மாதிரி கலைஞருடைய படத்தை ஒரு முகத்தை மட்டும் போட்டுக்கிறாங்க. மாவட்ட செயலாளர் ஸ்டாண்டிங் போட்டுக்கிறாங்க. அதுக்கு ஈக்குவலாக மாவட்ட செயலாளர் பிள்ளைகள், மகன்கள் போட்டு கட் அவுட்லாம் வைக்கிறாங்க. இதெல்லாம் கூடாது என்று கிட்டத்தட்ட ஒரு 30-40 பரிந்துரைகள் கொடுத்தோம். அந்த பரிந்துரைகள்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா அவ்வளோ அதிமுகலேருந்து வந்த மாவட்ட முன்னாள் அமைச்சர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி காரணங்களை செஞ்சாங்க. பூர்வீகமாக மரபு ரீதியாக எங்களை மாதிரி திமுக இருந்த ஆட்கள் செய்ய மாட்டோம். கலைஞருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். இப்படி சொல்லும்போது அந்த அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் அத்தனை பேர் ஸ்டாலின் தான் அடைக்கலாம். இப்போ KKSஆர்ல அரசியலை கெடுத்தார். இந்த மாதிரி ஆட்களை இன்னைக்கு வரை செந்தில் பாலாஜி வரைக்கும் அவரும் அவர் மருமகன் தான் இதெல்லாம் செஞ்சது. இவ்வளவும் அதிமுகக்காரன் கூட்டு உள்ளே பூந்து அவ்வளோ பண்ணாங்க. அவங்க தான் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆட்களாக ஸ்டாலினுக்கு இருந்தாங்க. அவங்க பல விதங்கள் அங்கேயும் ஊழல்வாதிகளாக இருந்தாங்க. இங்கே வந்து ஊழல்வாதிகளாக தான் நல்லா சம்பாதிச்சாங்க. திமுக ஊழல்வாதியே இல்லை, திமுக ஊழல்வாதியில் நான் சொல்ல தங்கம் கொஞ்சம் கேளுங்க. நான் குறுக்கு விசாரம் மாதிரி நானும் அட்வொகேட் தான். இந்த மாதிரி ஊழல்வாதிகள் அதிகமாக அவங்க தான் இருந்தாங்க. என்ன இப்படியான சூழ்நிலை, அவங்க தான் ஒரு ஸ்டாலின்கிட்ட வந்தா உடனே வாஷிங் மிஷினை வச்சு வாஷ் பண்ணி புண்ணியவான்களாக ஆக்கினாரு. அதுவும் பாஜக ஸ்டைல். ஏங்க 2014 பாஜக என்னையா பேசுறீங்க? அர்த்தம்லாம் பேசுறீங்க. பாஜகலாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றது குறுக்க எதை எடுத்தாலும் பாஜக ஓடி வந்துடும், பாஜக ஓடி வந்துடும், மதவாதம் வந்துடும். நேற்று கேரளாவில் என்ன நடந்தது தெரியுமா? கேரளாவில் ஆக்சுவலாக ரமேஷ் செந்தாலா தான் முதலமைச்சர் ஆயிருக்கும். என் கவுண்டர் பார்ட் நான் 70களில் ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் NSUவில் இருந்தேன். அப்போ ரமேஷ் செந்தாலா NSUவில் இருந்தார். ஒரு முஸ்லீம் லீக் சொன்னதுனால, IUM சொன்னதுனால சதீஷனுக்கு கொடுத்தீங்க. 86ல் அரசியலுக்கு வந்தவர், அவருக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கீங்க. என்ன அர்த்தம்? அவர் உழைச்சார் சார், கட்சிக்கு உழைச்சார் சார். அங்க 10 வருஷம் ரமேஷ் செந்தாலா உழைக்கலையா? ரமேஷ் செந்தாலா உழைக்கல சார். சதீஷ் தான் உழைச்சாரு. எங்கேயா பண்றீங்க பேசுங்க. நீ உங்ககிட்ட எல்லாம் பேசி அர்த்தம் இல்லையா? பேசாம ரமேஷ் செந்தாலா 70ல கட்சியில் ரமேஷ் செந்தாலா யாரு தெரியுமா சார்? யாரு சொல்லுங்க? யாரு? அது முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் காங்கிரஸ்ல ரமேஷ் செந்தாலா. விஷயத்துக்களுக்கு நான் தமிழ்நாட்டில் NSUவில் இருந்தேன், ஸ்டூடெண்ட் காங்கிரஸ் நெடுமாறனோட. அப்போ அவர் கவுண்டர் பார்ட் யாரு? ரமேஷ் செந்தாலா வந்து எமர்ஜென்சி நேரத்தில் அவர் பயணமே வந்தார். போலீஸ்காரங்களை அடிபெல்லாம் பட்டவர் தெரியுமா? AK ஆண்டோனி மாதிரி அடிபட்டு வந்தவர் ஸ்டூடெண்ட். அவர் தான் சீனியாரிட்டி பிரகாரம் கொடுக்க வேண்டியது, இல்லை வேணுகோபால் கொடுக்க வேண்டியது. ஏன் கொடுத்தாங்க? வயநாட்டில் போஸ்ட் ஓட்டாங்க. நீங்கள் பிரியங்கா நாளைக்கு இங்கே வர முடியாது, நாங்களாம் ஓட்டு போட மாட்டோம், நீங்கள் வந்து சதீஷனுக்கு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோன்னு சொன்னீங்க. இப்போ சதீஷன் நான் சொல்ல கொஞ்சம் ஸ்டாப் ஆல் திஸ்னால எழுதிக்கு வைக்கிறேன். என்னாச்சு? சதீஷனுக்கு அதே ரமேஷ் சந்திரா ஒத்துக்கிட்டு அவர் ஹோம் மினிஸ்டர் நேற்று பதவி பிரமாணம் எடுப்பாங்க இல்லையா? ஆமாம் சார். பதவி பிரமாணம் எடுப்பது ஒருத்தர் ஈஸ்வரன் சொல்லுவாங்க, கடவுள் பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ் பேர் சொல்லுவாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் பேர் சொல்லலாம். அது பதவி பிரமாணம் அந்த சொல்லுவாங்க. ஆனால் கையெழுத்து போடுறாங்க இல்லையா? அந்த அந்த உறுதிமொழியை கையெழுத்து போட்டு அப்பம் போடும்போது இவர் இந்து யாரு? தாமோதர மேனன் சதீஷன். வடசேரி தாமோதர மேனன்
இவர் இங்கே மூகாம்பிகை கோவிலுக்கெல்லாம் அடிக்கடி போவார். மூகாம்பிகை கோவிலுக்கு கர்நாடகா கையெழுத்து போடும்போது பகட்டா கிராஸ் போட்டு கையெழுத்து போடுறாரு. அது என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த சதீஷன் நேற்று பாருங்க, அந்த ரீலில் பாருங்க போடுறாரு. இப்படியாக ஒரு போலித்தனமான வாதங்களை வச்சுட்டு பாஜக வந்துடும், மதவாதம் வந்துடும், அங்கே வந்துடும், பாஜக வந்துடும் பேசவே கூடாது. சும்மா வந்து எது எடுத்தாலும் பாஜகன்னா பாஜக அங்கே வந்து அடுத்த நாள் இவிஎம் மாற்றிட்டாங்க, அதை மாற்றிட்டாங்க, இதை மாற்றிட்டாங்க அன்னு சொல்லி என்ன அர்த்தத்தில் எது எடுத்தாலும் பாஜக உங்களுடைய திறமையை கேட்காதுங்க, கேள்விகள் கேளுங்க, விவரங்கள் தான் அதுக்காக ஏதோ என்னங்க மடக்குறீங்க கிராஸ் சீஃப் மாதிரி கேட்குறாங்க. பாஜக வரல, பாஜக சம்பந்தம் இல்லை, ஒரே வழியில் சொல்லிட்டேன். அடுத்து இதே மாதிரி கேள்வி கேட்டால் எந்திரிச்சிடும். சரி சார், 2014 நீங்கள் அந்த இதெல்லாம் கொடுத்தீங்க, குழு கொடுத்தோம். அதில் நான் உறுப்பினருக்காக ஸ்டாலின் பிடிக்காதுங்க. ஏன்னா ஸ்டாலின் கொஞ்சம் கேளுங்க, ஸ்டாலின் மருமகனுக்கு எனக்கு பிடிக்காது. இப்போ இவன் இந்த உதயநிதியாவது அண்ணே வாங்க நீங்களாம் மூத்த ஆட்கன்னு தான் என்கிட்ட சொல்லி மரியாதை கொடுப்பாரு. அதுமாதிரி ஸ்டாலினே பிடிக்கலன்னா கூட என்ன ஏதுன்னு கேட்பார். எதுக்கு சார் உங்களை பிடிக்கல ஸ்டாலினுக்கும் மருமகனுக்கு என்னை கேட்டால் என்னன்னு பிடிக்கல. எனக்கு அவன் வீட்டுக்கு அவன் ஏதோ திருநெல்வேலி அரியநாயகத்தில் பிறந்த பையன், அந்த பையன் அரசியல் வயசு கூட அந்த பையன் இருக்காது. 2006 பிறகு வந்தா அப்போ துரைமுருகனை பிடிக்காது, என்னை பிடிக்காது, டிஆர் பாலை பிடிக்காது, பரம்பரையா திமுக இருக்கு அத்தனை பேரும் பிடிக்காது. அவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு தேவையில்லை. நான் அரசியல் என் பழப்பு கிடையாது, அரசியல் என் பழப்பு கிடையாது, அப்படி தேவையில்லை. நான் ஒரு கோடி ரூபாயில் வாட்சி கட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஹெச்எம்டி வாட்சி கூட கட்டுவேன். நான் கோடி விலையெல்லாம் வாட்சி கட்ட மாட்டேன். இந்த கோடி விலையில் வாட்சி கட்டுறதுக்கு இப்போ எப்படி இருந்து பொருள் வந்தது உனக்கு? எத்தனை கோடிகளில் நீங்கள் வாட்சி வாங்கியிருக்க? சாதாரண ஜனங்க தமிழ்நாடு சாப்பாடுக்க வழி இல்லாமல் ஒரு ஸ்டாலினுடைய மருமகன் கோடிக்கணக்கில் வாட்சி கட்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு. அது நியாயம் தானா? சரி சார், கலைஞர் மாத்திரம் திருட்டு ரயில் ஏறி மஞ்சப்பையை கொண்டு வந்தவர் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பணக்காராக இருக்காரு. அவருடைய அக்கா பையன் முரசொலி மாறன், அவருடைய பசங்க கையை நீட்டிட்டு சித்தாந்தவாதி அவங்க திரைப்படத்துக்கு கதை எழுதுனாங்க, சம்பாதிச்சாங்க, பராசக்தி படம் வந்தது, இப்படி உழைச்சி வந்தாங்க. திரைப்படத்தை அப்போ வந்து காங்கிரஸ் கேளுங்க சார், கொஞ்சம் கேளுங்க, சும்மா வந்து பேசாதுங்க. ஒண்ணு நான் கெஸ்ட், நான் பேசுறேன். எம்ஜிஆர் அவருக்கு உதவியா இருந்தாரு, எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கு, கலைஞருக்கு உதவியா இருந்தார், நம்ம இருக்கல. ரெண்டாவது அப்போ காங்கிரஸ் தான் எதிர்கட்சி 50ல். அப்போ திரைக்கதை வசனம் எழுத கோபால ஒரு வீடை வாங்கினாரு ஒரு ஐயர்கிட்ட, அப்படி ஒரு கார் வாங்கினாரு ஒன்னொன்னு. அப்போ ஆளுங்கட்சி கிடையாது திமுக 50-60களில். அவர் எம்எல்ஏ வச்சு தான் திரைக்கதை வசனம் எழுதி தான் வாழ்ந்தாங்க. முரசொலி மாறன் மேகலா பிக்சர்ஸ் ஆரம்பிச்சாரு. சார் நான் உண்மையிலே கேட்கிறேன், கலைஞரும் அவருடைய அக்கா பையன் முரசொலி மருமகனும் ரொம்ப இணைஞ்சு இருந்தாங்க, அங்க நியாயமா தர்மமா இருந்தாங்களா? கரெக்டா கலைஞருக்கு இது பண்ணாரா? இல்ல கலைஞருக்கு அதை சொல்லிட்டு திரைப்படம் எழுதுறாங்க, திரைப்படத்து வசனம் எழுதுறாங்க. அப்ப கொஞ்சம் கேளுங்க சார், கொஞ்சம். அப்பவுமே இப்ப அண்ணா சாலை இருக்கு இல்லையா, மவுண்ட் ரோடு, 1000 விளக்கு அந்த இது இருக்கு இல்லையா, மசூதி இருக்கு இல்லையா, அப்பவுமே அங்க இடம் விலைக்கு கட்டடம் வாங்கி முரசொலி ஆபீஸ் அங்க வச்சாங்க. அப்ப அவங்க வசதி இல்லாம அப்ப சம்பாதிச்சுதானே அவங்க வாங்கினாங்க. அப்ப வந்து அவங்க அரசாங்கத்துல மந்திரி கிடையாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். மந்திரி தான் சம்பாதிக்க முடியும். அப்பமெல்லாம் ஊழல் பெருசா கிடையாது. அதெல்லாம் திரைக்கதை வசனம் எழுதி தான் சம்பாதிச்சாங்க. அதை புரிஞ்சுக்கணும். முரசொலி ஆபீஸே அண்ணா சாலை இருந்தது. இப்போ வந்து அது முரசொலி மாறன் மகன்கிட்ட இருக்கு. ஸ்டேட் பேங்க்லாம் அங்க இருந்தது. இப்போ அந்த கட்டடம் இருக்குது, அங்கதான் முரசொலி இருந்தது. அதுக்கு பிறகுதான் இங்க போனது, எங்க கோடம்பாக்கம் போனது. ஆனா அவங்க சம்பாதிச்சு திரைப்பட வசனம் எழுதி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம். அப்பெல்லாம் ஒரு 50,000 ரூபாய் திரைக்கடை வசனம் 25,000 பெரிய காசா இருக்கும். சரி சார், உண்மையிலே கருணாநிதி விட ஸ்டாலின் மிக சிறந்த ஆட்சி அளித்திருக்கிறார். ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு வீட்டில் போய் இருக்கிறப்ப அவரை தோக்கடிச்சது இந்த மக்களை தாங்கலன்றாங்க சார். தோக்கடிச்சது ரைட்டு, அது நீங்க உங்க வருத்தத்தை சொல்றது தான். ஆனால் திட்டங்கள் எப்படி மத்திய சர்க்கார் பணம் வருது, வரி பணம் வருது, எதாவது செஞ்சுதானே தீரணும். சும்மா இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து ஊழல் தான் இருக்கக்கூடாது. அது வந்து குவிக்க அந்த பணத்துல வந்து நீங்க டெண்டர் விடுவீங்க, அதுல இவ்வளவு ஊழல் பணம் கொடுங்க, இலவசம் கொடுக்குறோம், ஒரு டெண்டர் போடுவீங்க, அதுல இலவசம், அதுதான் தப்புன்னு சொல்றோம். மத்திய சர்க்கார் வந்து ஒரு தொகுப்பு நிதி வருது, இங்கேயும் வரி வருது. அப்படி செஞ்சா தானே நீங்க ஊழல் பண்ண முடியும். நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தா தானே ஊழல் பண்ணி. நாங்க சொல்றது திட்டம் சொல்ல, ஊழல் இருக்கக்கூடாது, போதைப் பொருள் இருக்கக்கூடாது, பாலியல் பலாத்காரம் 4 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும்
ஒரு பாட்டியை கூட பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. 7000 பட்டப்பகலில் கொலைகள் நடந்திருக்கு. நீதிபதி மேலே அருவாள் வீச்சு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக போச்சு. கற்பழிப்பு, பட்டப்பகல் கொலைகள், கொள்ளைகள் இவ்வளவு நடந்தது. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஊழல். ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், உங்களுக்கு வந்து எது எடுத்தாலும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. ஒரு ஐடி விங்க வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணுறது, பெண்ணுன்னு மருமகனுடைய நிறுவனத்தை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் என்ன நியாயம் சார்? அது ஒரு நிறுவனம், ஒரு அரசாங்கம். அந்த நிறுவனத்துக்கு யார் காசு கொடுக்குறாங்க? திமுக உறுப்பினர்கள் சேரும்போது பணம் கொடுக்குறாங்க இல்லையா, நன்கொடையா? அந்த பணத்தில் 300 கோடி கொடுக்குறாங்க. ஓசியா பண்ணல, திமுக காசு அறிவாலய செக்ல போய் பணம் வாங்கி தான் நீ பண்றீங்க. உங்க சொந்த காசுலயே, ஸ்டாலின் வீட்டு காசுல பண்ணல. திமுக அறக்கட்டளையோ திமுகவுடைய கட்சி நீதி அங்க போகுது. நீங்க தானே ஆதிலிருந்து இருந்த திமுக காரங்க உண்மையிலே அப்படி ஒரு இது ஆக்கி வச்சுட்டீங்க. திமுக அறக்கட்டளையே கோபாலபுரத்துக்கு சொந்தமாக்கிட்டீங்க. அதுலதான் கொள்ளை அடிக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? என்ன கொள்ளை அடிக்கிறாங்க? அன்னையில சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். இது தப்புன்னு தான் நாங்க, அதான் வைகோ நீக்கப்பட்டாரு. வாரிசு அரசியல் கூடாது, நல்ல ஒரு ஜனநாயகமா இயக்குனர் வைகோ நீக்கப்பட்டார், ரோடு போனோம். சரி சார், நீங்க சொல்றீங்களே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு இது கொள்ளையிட்டு அவங்க சொல்றது ஏன் பீகார்ல நடக்கலையா, ஏன் மத்திய பிரதேசம் நடக்கலையா, ஏன் உத்தரப்பிரதேசம் அங்க விட அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க சார். இல்ல, இங்கதான் அதிகம். அதான் பல ட்வீட்ல போட்டுக்கிறேன், எல்லா மாநிலத்தை விட இங்க அதிகம். ஒரு 10 லட்சம் ரூபாய் கோடிக்கு கடன் வாங்கியிருக்கீங்க 5 பேஜ் கூட. அப்புறம் நலத்திட்டங்கள் இல்லாமல் செஞ்சா தானே நீங்க ஊழல் செய்ய முடியும். நலத்திட்டங்கள் செஞ்சா தானே ஊழல் செய்ய முடியும். உங்க கண்ணோட்டத்துல சமூக நல திட்டங்கள் செஞ்சதெல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு ஊழல் செய்தது. ஆமா, நான் சொல்ல எல்லாருமே மக்களே பேசுறாங்க. அதான் இந்த தோல்வி. அதனால தான் நான் தோல்வி சார். அதாவது ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி ஒரு வீட்லேயும் ஒரு நலத்திட்டம் கொண்டு போய் அதே மாதிரி கொண்டு போனார் சார். ஏறக்குறைய 1,31,00,000 பெண்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க சார். அந்த பெண்கள் நினைச்சு பார்க்கல சார் ஸ்டாலின் அவர்களை. அப்படி தோத்துக்கலாமா? உண்மையிலே 2000 நான் பேசலாமா? பேசுங்க சார். பேசணுமா? பேசுங்க சார். முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன் சார். ஏன் அந்த 1000 ரூபா கொடுத்தாரு? ஓட்டு போடுவாங்க பெண்கள் நமக்கு. அதுக்காக தான் அந்த மே மாதம் வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி காசு கொடுத்தாரு. எல்லாம் சுயநலம். அது உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க திமுகவுலேருந்து ஏதாவது மாசம் வருமானம் வாங்கிட்டு கேள்வி கேட்குறீங்களா? எது இந்த கேள்வி கேட்கலாம். அப்படிதான் தெரியுது. இல்லை நீங்க வந்து நியாயமான ஊடகவாதியா தெரியல. இல்ல சார், இல்ல நீங்க திமுகவுடைய பெண் நிறுவனம் மருமகனுடைய நிறுவனத்துல வந்து கேள்வி கேட்கிறாப்ல இருக்கு. ஆமா, நடுத்தரமா நடுநிலை கேளுங்க. நீங்க திமுக ஊடகவாதி, அடுத்தக்கு நான் பதில் சொல்றேன். நடுநிலை உதவியா அடுத்தக்கு பதில் சொல்றேன். சார் நீங்க சொல்றீங்கல்ல, அதாவது பெண்கள் நலத்திட்ட உரிமை தொகை அதை மே மாசம் வரைக்கும் கொடுக்கணும், ஓட்டு போடணும், நினைச்சிட்டே இருக்கணும். திமுக பணம் கிடைச்சது, உதயசூரியனுக்கு ஓட்டு போடணும், ஸ்டாலின் முதலமைச்சர், அதுக்கு தான் கொடுத்தீங்க. வேற ஒண்ணு பீகார்ல என்ன சார் செஞ்சீங்க நீங்க? பீகார் சட்டமன்ற தேர்தல் என்ன சார்? பீகார்ல நாங்க செஞ்சோம் 75 லட்சம். பீகார்ல மதுவிலக்கு கொண்டு வந்தா நீங்க செஞ்சீங்களா? நிதிஷ்குமார் மதுவிலக்கு கொண்டு வந்தா நீங்க செஞ்சீங்களா? படிப்படியா குறைப்பன்னு சொன்னீங்களா? விரைவுகள் அதிகமாயிடுச்சு, மதுவிலக்கு கொண்டு பீகார்ல மதுவிலக்கு கொண்டு வந்தார் நிதிஷ்குமார். நீங்க தான் பிள்ளையார் சுழி போட்டீங்க. நீங்க கொண்டு வந்தீங்களா? நீங்க தான் பிள்ளையார் சுழி போட்டீங்க. நீங்க திமுக ஆட்சியில இருக்கிற போது அது பிள்ளையார் சுழி போட்ட திரு கலைஞர் அவர்கள். யார் கலைஞர் அவர்கள்? கலைஞர் அவர் தானே மதுவிலக்கு திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி வீடு ஏறி வந்து அந்த மழையில கலைஞர் ஒண்ணு திமுகவா இல்ல கலைஞர் திட்டத்துக்கு வந்திருக்கீங்களா? ஸ்டாலினை உயர்த்தி பிடிக்கிறவங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க? ஊடகவாதியா இல்லங்க. இல்ல, you are not a YouTuber, you are a channel news maker. நீங்க வந்து ஒண்ணு கலைஞரை திட்டுறீங்க, ஸ்டாலினை உயர்த்தி பிடிக்கிற. அப்புறம் உங்க நோக்கம் என்ன? இல்ல உங்க நோக்கம் என்ன? இல்ல இல்ல நீங்க கலைஞர் ஸ்டாலின் குடும்பம், ஸ்டாலின் மருமகன், ஸ்டாலின் குடும்பமே உயர்ந்த ராஜ குடும்பம். அது வந்து எலிசபெத் குயின் சம்பந்தப்பட்ட அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் அந்த உயர்ந்து போயிட்டு கலைஞரையும் முரசொலி மாறியும் திட்டுறீங்கன்னா என்னங்க யோசனை பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? ஒரு சந்தி சிரிக்கும். நீங்க வேற கேள்வி கேளுங்க. வேற கேள்வி கேளுங்க. இவ்வளவு கொதிக்கிறீங்களே, நான் கொதிக்கிறா? தண்ணி கிடையாது நான் கொதிக்கிறது. திமுக நீ கோபப்படும், நான் கோபப்படும். நீங்க இப்படி ஆத்தம் இப்படி சொல்லும்போது நான் கோபப்பட. அதாவது திமுகவில் ஒரு கட்சியின் குடும்பத்துக்கு கீழ்தானே இருந்தீங்க.
இத்தனை வருஷமா என்னை மதிச்சா கேளுங்க, கலைஞர் என்னை மதிச்சார். அவர் பெட்ரூமுக்குள்ளே போய் என்னப்பா விஷயம், ஈழத்தமிழர் பிரச்சனை உங்க மேல கோபமா இருக்காங்க. நான் கேட்டேன், அப்ப திமுக முள்ளிவாய்க்கால் சம்பவம் நடக்கும், நான் இல்லை. பிறகு என்னை சேர்க்கிறார். முள்ளிவாய்க்கால்ல உங்களை ரொம்ப கடுமையாக உலகத்தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் உங்களை கடுமையாக, என்னப்பா எனக்கு தெரியாதுப்பா, என்ன செய்யலாம்ப்பா, மறுபடியும் டெஸ்டோ நடத்தலாமா, நீ நடத்து அன்றைக்கி கொடுத்தாரு. அப்போ தான் இவர் ஸ்டாலினை கூப்பிட்டு போகிறேன், லண்டன்லலாம் பேச வைக்கிறேன். பிறகு அவர் யூஎனில் போய் அப்போ இதெல்லாம் லெட்டர் கொடுக்குறாரு. நான் சொன்னால் கேட்பார், ஒரு ஜனநாயக துரைமுருகன் சொன்னால் கேட்பார். இவர்கிட்ட யாரும் சொல்லவே முடியாதுங்க ஸ்டாலின்ட்ட. அப்போனா திரு கருணாநிதி அவர்கள் தன் மகனை சரியாக வளர்க்கவில்லை எடுத்துக்கலாமா? சரியாக வளர்க்கவில்லைங்கிறது நீங்க கலைஞரை அட்டாக் பண்ண பேச வர்றீங்களா, இல்ல இவர் ஸ்டாலினை உயர்த்தி பற்றி பேச வர்றீங்களா? ஏன் அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல போற நான் கன்டினியூ பண்றேன். யூ டெல் மீ ஃபர்ஸ்ட். கலைஞரை சிறுமைத்தனமாக செய்யணும், ஸ்டாலினை உயர்த்தி பிடிக்கணும் நீங்க கேள்வி கேட்கிறீங்களா? அப்படி கேள்வி கேட்டால் நான் இந்த இன்டர்வியூக்கு நான் தயார் இல்லை. வேற கேள்வி கேளுங்க. நீங்க உங்க கேள்வி இப்போ 10 நிமிஷம் ஆகுது. 10 நிமிஷம் வரைக்கும் கலைஞரையும் முரசொலியும் தாழ்த்தி பேசி ஸ்டாலினை ஏதோ ஒரு பெர்னாட் ஷா மாதிரி உயர்த்தி பிடிச்சோம். அவர் மருமகன் வந்து பெரிய கீர்த்தி வாய்ந்த மனிதர் மாதிரி கோடிக்கணக்கில் வாட்சியை கட்டிட்டு இருக்காரு. எங்க அவர் பூர்வீகம் என்ன, சாதாரண குடும்பம். கோடிக்கணக்கில் வாட்சி அசால்ட்டா கட்சிக்காரங்களை பார்க்கறது மதிக்கிறது இல்லை. என்ன அர்த்தத்தில் வந்து நீ வந்து மருமக ஒரு வீட்டுக்கு வந்திருக்க, உதயநிதி கூட மதிப்பா 4 பேரை. அந்த ஒரு ஆதிக்க சக்தியாக நீங்க இருந்தீர்கள், அதனாலதான் கட்சி தோத்தது. உங்கள் மருமகன் உங்களுடைய ஆதிக்க சக்தியினால் தோத்து. கோவிலுக்கு போறீங்க, கோவிலுக்கு போனா கும்பிடுங்க, முதலமைச்சர் ஒய்ஃப்னு கும்பிடுங்க. உங்களுக்கு கார் ஒரு அமைச்சரே காரை திறந்து உள்ள வைக்கிறதுக்கா அமைச்சரா வேலை பார்க்கறாரு. என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் செய்யாதுங்க. ஸ்டாலினே சொல்றோம், இது செய்யாதுங்க. அவங்க வர்றாங்க, கூட உதவி பண்ணுங்க. நீங்க கூட கோவிலுக்கு போக வேண்டாம், கார்ல ஏற்றி விட்டு அவங்க வரப்போ நீங்க காரை ஏன் மூடுறீங்கன்னு ஸ்டாலினே சொல்லணும். அவர் சேகர் பாபு அடிமையா செஞ்சாலும் கூட ஸ்டாலின் ஒய்ஃபோ செய்யாதுங்க. நல்லது இல்லை. நீங்க அமைச்சர், அரசியல் சாசன பிரகாரம் ஓத்து எடுத்திருக்கீங்க, இந்த கதவை நீங்க மூடக்கூடாது சொல்லணும். அது எல்லாரும் அடிமையாக்கிட்டீங்க சார், விடுங்க, வேற கேள்வி போங்க, அவ்வளவுதான். வேற என்ன கேள்வி கேளுங்க. இன்னொன்னு, அதே திமுக முன்னாள் அமைச்சராக இருந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கொளத்தூரில் இருக்கின்ற மக்கள், கேடுகட்ட மக்கள், கொளத்தூர் சிங்கப்பூர் மாதிரி ஆக்கி அவர் தோக்கடித்து தப்புன்னு சொல்லியிருக்காரு சார். கொளத்தூர் எங்க சிங்கப்பூரா இருக்கு? கொளத்தூர் எங்க அந்த சாக்கடையே போகாமங்க பல கம்ப்ளைண்ட் நீ செய்தித்தாள்லே வந்தது. பாதாள சக்கரை சரியா வேலை பார்க்கல, செய்யலன்னு எவ்வளவு பேர் அப்பவுமே ஸ்டாலின் உங்களுக்கு சொல்லலையா? ரேஷன் கார்டு கொடுக்கல, எல்லாம் கொடுக்கலன்னு அப்பவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? பேப்பர்ல வந்துருக்கு பாருங்க, நீங்க பாருங்க, பார்க்காம இருக்க. 2வது விஷயம் கேளுங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது தப்பு. அவர் ஒரு அமைச்சராக இருந்தவர், கூட்டத்தில் 2-3 தடவை அமைச்சராக இருந்தவர். பேசுறதுக்கு ஒரு அட்டாக் பண்றதுக்கு ஒரு அர்த்தங்கள் இருக்கு. நீ எல்லாம் வருவியா, வந்து பாரு, தூத்துக்குடிக்கு வந்து அடிச்சிருவேன் செஞ்சிருவேன் பேசுறதா நல்ல வார்த்தை இல்லை. நீங்க எதிரியா இருக்கலாம். நீங்க எதிரியா இருக்கும்போது தாக்குதல் நடத்துறதுக்கோ அவர் மேல கண்டனம் தெரிவிக்கோ வார்த்தைகள் உள்ள ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. அது நல்லது கிடையாது. அவ்வளவுதான். சரி சார், நீங்க சொல்லி இருக்கீங்க, இது திரு ஸ்டாலின் காதுகளுக்கு எட்டினால் அவர் பிழைத்தார், கட்சி பிழைத்தது, கோபாலபுரம் பிழைத்தது, இல்லை என்றால் இத்தோடு முடிந்ததுன்ட்டு எடுத்துக்கலாம். நான் இப்போ நல்லா பேசியிருக்கீங்க. இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்டாலின் தெரிஞ்ச பிஏட்டு சொல்லி கண்ணன், குட்டி கண்ணன் வந்தார், இன்டர்வியூ எடுத்தார். உங்களை தூக்கி வச்சு பைசா கோபுர மாதிரி, சாய்ந்த கோபுர மாதிரி பேசினார். ஈஃபில் டவர் மேலே உச்சியில் வச்சு பேசினார். உடனே அவரை கவனித்து நன்றி சொல்லுங்கள், அவருக்கு சன்மானம் கொடுக்கல. அந்த காலத்து அரசர்கள் சன்மானம் கொடுத்தாலும் சன்மானம் கொடுக்கல் என்று இப்போ தெரிந்த நண்பர்கள் மூலியமாக குட்டி கண்ணனை பற்றி சொல்லிடுறேன். இவ்வளவு நீங்கள் ஆத்திரப்பட்டு கலைஞர் ஸ்டாலினை பேச வேண்டியது. சரி, இவ்வளவு ஆத்திரப்பட்டு ஒரு சொந்த இழப்பு மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை.